நான் என்னென்ன பேசணும்னு அவளையும் பேசி தொலைஞ்சிட்டு உட்காந்து செய்யணும். எதை பேசுறது தெரியல. பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதாவது முதல்ல பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் இங்கே உட்கார்ந்த பெரிய பிரம்மாக்களுக்கு கூட என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப் விட்டு நீங்கள் வந்துருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ வந்து நீங்கள் இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது. எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான். அது காரணம் மக்களாலயம் முதலாலயம் பங்காளி சொன்ன மாதிரி, சுராஜ் சொன்ன மாதிரி, எந்த பேப்பர் எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு கார்ட்டூன் பொம்மையாக வரேன். அந்த அளவுக்கு நகைச்சுவையில் இன்னைக்கு மற்ற அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாமே நீ போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது நான் எனக்கு கிடைச்ச உழைப்பு. 24 மணி நேரம் என்னுடைய மூச்சு, என்னுடைய இது எல்லாமே வந்து சினிமாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த கத்தி சண்டைங்கிற படத்தில் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நம்ம கத்தி சண்டைன்னா இப்போ 2 பேரும் சண்டை போட்டாங்க, கத்தி எடுத்துக்கிட்டு. நான் இல்லை ஒருத்தர் குத்திக்கிட்டு ராஜா ஆகி போய் 108 ஆம்புலன்ஸ் வந்துட போறியா போ சொல்லும் போல் அப்படின்னு. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது, கத்தி பேசுகிற சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. இந்த படத்தில் டைரக்டர் சுராஜ் அவர்கள் விஷால ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு வித்தியாசமாக அந்த படத்தில் வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை கேட்கும் போது எனக்கு வந்து என்ன கேரக்டர்னு கேட்டேன். அதுவும் ஒரு டாக்டர், சைக்காட்ரி டாக்டர் அப்படின்னாரு. டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன். ஏற்கனவே பண்ணிட்டேன் நான். டுபாகர் கிடையாது, ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள். இந்த கதையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப கதையை கேட்டேன் நான். கதையை ஃபோன்லேயே ஒரு 5 நிமிஷம் சொன்னார். ஒரு விசாலத்தை கேட்டேன் நான். அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றேன். உண்மையிலே நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. நிறைய அந்த கேப்பில் நிறைய கதைகளை செலக்ட் பண்ணியே கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படி கேட்ட கதையில் எனக்கு பிடித்த கதை அந்த கத்தி சண்டை. இந்த கத்தி சண்டை வந்து ஒரு அற்புதமான ஸ்கிரிப்டு. படம் பூரா மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே அழகாக அந்த படத்தை ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காங்க சுராஜ் அவர்கள். நம்ம ஊரில் பார்த்துப்போம், எங்கே பார்த்தாலும் வந்து வெளியில் நடக்கிறது தான். நான் அப்படியே என்ன செய்யறது, மக்கள்கிட்ட எடுத்து மக்கள்கிட்ட நேராக சும்மா தங்க மொழி அப்படி கொடுத்துருவேன். ஒருத்தன் சும்மா வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறான். உதாரணத்துக்கு மயக்கம் போட்டு கிடந்தவங்க போய் நம்ம என்ன வேணும், 1,000 ரூபா சோடா வாங்கி எழுப்புறேன். அவன் எந்திரிச்ச சோறில் சப்பான பல்ல சல்லே சேர்த்து ஒரு ஆறாக்கட்டான். எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன் கேட்டான். நீ பார்த்துப்பீங்க ஒரு படத்தில். அவன் எந்திரிச்சவன் என்ன கேட்டான், அவன் வந்து மயங்கி வந்திருக்கானே சோடா ஊற்றி எழுப்புனா, எந்திரிச்சவனுக்கு எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன் கேட்டான். இல்லை நீ மயங்கி கிடக்கிறியா, அதனாலதான் எழுப்பி விட்டேன்னு கேட்டேன். செருப்பு பிஞ்சுக்கும். நான் 5000 ரூபா கொடுத்து இறாயின் போதையை வாங்கி நான் கேட்டு கிறகம் போய்கிட்டு இருக்கேன். ஏட்டா டேய், என்னை எழுப்பி விட்டு என் போதையை பூரா கலைச்சி விட்டு மயங்கி கிடக்க நான் சொல்றேன்னு அவங்களுப்பான். அதை நினச்சிக்கிட்டு இன்னைக்கு மக்கள் பூரா பாதி பேர் சில எழுப்பவே முடியலை. உண்மையிலே சும்மா மயங்கி கிடந்தா கூட பாரு, பைவில் பட்ட பகலே போதையில் கிடக்கு. இதெல்லாம் உருப்படுமா நாசமாக. ஒரு பொம்பளை மயங்கி வந்தால் கூட எல்லாரும் பொம்பளை பொம்பளை தண்ணியை போட்டு கிடக்கிறான் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் உண்மையிலே மயக்கத்தில் செத்தும் போயிடுறாங்க. இதை நான் வந்து ஹியூமர் அடிச்சுட்டு தான் சில படங்கள் அடிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது கேட்டுச்சு, ஏப்பா வடிவேலு எதில் வந்த? ஏரோப்ளேன்ல வந்துட்டா, பிளேட்ல வந்தேன். எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க? நான் 4000 ரூபா வாங்குறாங்கட்டா. அட நாசமா போற எடுக்கட்ட வேலை. 4000 எவ்வளோ கொண்டாந்து விடுறாங்க? அது இங்கே ஊர் மதுரை கிழமையெல்லாம் அவன் தைப்பா பேசும். எவ்வளோ கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. 1/2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் நான் விட்டுவாங்கட்டா. அட நாசமா போறவங்களா, 4000 வாங்கிட்டு 1/2 மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் வெளியே படுத்த போட்டு கொடுத்துட்டா அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கா. இவர்கிட்ட ஏமாந்துட்டாங்கடா. நான் பெரியாவில் வச்சு அவனை அடிச்சு காசை வாங்க போடுறான்னு கிளம்பி
எந்த கணக்கில் சேர்க்கறதே எனக்கு தெரியல. ஆனால் அது லாஜிக்கோட பேசுறது. 150 ரூபா ஒத்த வழியில் ரயிலில் பர்த்தில் படுக்க போட்டு கூட்டி வரேன். 4000 ரூபாய் விட்டு அரை மணி நேரத்தில் என்னன்னா அவன் எவ்வளோ பெரிய புத்தலாட்ட காட்டான். அவனை ஆளை எங்க இருந்தாலும் அவனை கொண்டு விளக்க மாத்திலேயே அடிக்கணும். கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல. இது உண்மையிலே இந்த கேள்வி இவ்வளோ சீரியஸாக இருக்கு. ஆனால் அதில் அவ்வளோ டீம் வருது. இப்படித்தான் சில விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். அதாவது எங்கே பார்த்தாலும் இப்போ மக்கள்கிட்ட என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன செய்யுது, இதைத்தான் நான் வந்து அப்படி எப்படியே பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான், மக்கள் தான். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த புகழ். ஆனால் இந்த இடத்துல இப்போ விஷால் சொன்ன மாதிரி நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுனா எனக்கு என்னன்னே தெரியாது. நமக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது. தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இது இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். ஓ கப்பா டீ அப்படின்னு என்னங்க கேட்பேன். அதை கேட்டுட்டு அங்கே பேசுவேன். நான் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் கேட்டால் தெரியாது எனக்கு. இந்த மாதிரி எனக்கு என் வந்து எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் என்ன வரைக்கும் இருக்கேன். யானைக்கு தன்னுடைய படம் தெரிஞ்சால் அது வந்து வேற மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து என்னுடைய வலு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த கத்திச்சந்த மேடையில், இந்த வெற்றி விழா மேடையில், இது என்னை பொறுத்தளவுக்கு இது வெற்றி விழா மேடை தான். அந்த மேடை இது வந்து ஒரு 100ஆவது மேடையாக நான் வந்து என் குலசாமி ஐயனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். நல்ல ஆன்மாக்கெல்லாம் உள்ள சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுராஜ் அவர்கள், விஷால் அவர்கள், அண்ணன் நந்தகோபாலனை பற்றி நிறையா பேசுகிறோம். அண்ணன் வந்து அது பிறக்கும் போதே குபீர்னு பிறந்த ஒரு குபேர குழந்தை. குபேர பிள்ளை தான். ஒரு அருமையான மனுஷன். ஒரு பொய்யான முகம் கிடையாது. உண்மையாக இருப்பார், உண்மையாக பேசுவார். அது வீட்லேயே 10வது பிள்ளையா அவர். அந்த 10வது மொத்த பிள்ளை தான் எங்க எனக்கு தோணுது. அப்படி ஒரு பிள்ளை அவர் மனசுக்கே இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கணும், மக்கள் சந்தோஷமாக சிரிக்கணும், விஷாலுக்கு நிறைய பேர் கிடைக்கணும். ரெண்டாவது விஷாலுக்கு சொன்ன மாதிரி விஷாலுக்கு வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து தரையில் வந்து முதப்படம் திமிரு அது கிட்டு தரையில் பல கோடி மக்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி நடந்துச்சு. அந்த தேர்தல் பல கோடி மக்களுடைய ஆசீர்வாதத்தில் வெற்றி பெற்ற சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நடிகர் சங்கத்தை காணவில்லை. அது 2வது படம். 3வது படம் நான் சொல்லித்தான் வேற வழியே இல்லை. 3வது படம் கட்டிட்டேன். அது சூப்பர் 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 பம்பர் ஹிட். இது கண்டிப்பாக நடக்கும். அது காரணம்னா விஷாலுடைய மனசு நல்ல மனசு. யாருக்கு இந்த துரோகம் பண்ணக்கூடிய எண்ணம்லாம் கிடையாது அவருக்கு. இந்த இந்த என்னைக்கு நடிகர் சங்கத்தில் அவருக்கு என்னைக்கு காலத்தை வச்சாரோ அன்னையிலிருந்து இடமே பரிசுத்தமாக இருக்குது. ஏதாச்சும் நல்லது செஞ்சு தான் நான் போகணுன்னு இந்த இளைஞர் இந்த சின்ன வயசுலேயே எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு குரூப் சேர்ந்துருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு நிறையா வேணும். தயவு பண்ணி திருட்டி வீசியில் படம் பார்த்தோம்னா நம்ம யாருக்குமே திருடங்க சாவகாசம் வேணாம். தயவு பண்ணி திரையில் பார்த்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்குமா தாழ்மையை கேட்டு விடைபெறுகிறேன்.